திருப்பி கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிட்டு இருப்பாங்க. டவுரி எவ்வளோ தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ப்ரோ கல்யாணம் முடிச்சிங்க, அதே தனியாக தான் இருந்திருக்கேன். மேரேஜ் லைஃப்னாலே ஃப்ரீடம் எல்லாம் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ற மாதிரி என்னோட பர்சனல் லைஃப் வந்து வாழ்க்கையில் வந்து என்ன வேணால் எப்போ வேணாலும் மாறும். இந்த சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நானே இன்னைக்கு தான் ஓப்பனாக சொல்லியிருக்கேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்ன ப்ரோ கல்யாணம் முடிச்சிங்க, அதுக்கப்புறம் எந்த ஒரு அப்டேட்டுமே யூடியூப்ல இல்லையே அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்கு. இன்னைக்கு வந்து இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா, கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி என்னோட லைஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் யூடியூப் டைட்டில் பார்த்த மாதிரி தான் மை லைஃப் ஆஃப்டர் மேரேஜ். அதுக்கு முன்னாடி நீங்கள் யாராச்சும் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை வந்து நீங்கள் ஆல் அப்படின்னு கொடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயத்துலையுமே வந்து என்னோட மைண்ட் செட்டை மாறி இருக்கு, அது என்னையே அறியாமையே. கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா மணி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து என்கிட்ட சுத்தமாகவே கிடையாது. தேவையில்லாமல் செலவு பண்ணிகிட்டு இருப்பேன். யூஸ் ஆகாத பொருளை கூட நான் ஆன்லைனில் வாங்கிட்டு இருப்பேன். சொல்லப்போனால் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வந்து மணி விஷயத்தில் எனக்கு பொறுப்பே வந்திருக்கு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்னை வந்து ரொம்ப மெச்சூரான ஆள் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து மெச்சூரிட்டி அப்படிங்கிறது வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வரவே ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் நாட்கள் போக போக அது வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே போகும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு பாட்டி தான் வந்து சாப்பாடு தருவாங்க. டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி சாப்பாடு தான் எனக்கு கிடைக்கும். அது வந்து அவங்களால அவ்வளோதான் முடியும். இந்த வயசில் வந்து அவங்க அவ்வளோ தந்ததே பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். இப்போ தான் வந்து எனக்கு என் ஒய்ஃப் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெரைட்டியாக சாப்பாடு கிடைக்குது. பாட்டியுமே வந்து இப்போ நல்லா ஃப்ரீ ஆகிட்டாங்க. எனக்கு மெயினான விஷயமே பார்த்திங்கன்னா நான் வந்து பிறந்ததுலேருந்தே தனியாக தான் இருந்திருக்கேன். உங்களுக்கு தெரியும் நான் வந்து எங்கள் வீட்டில் ஒரே பையன்தான். ஸோ அதனாலே வந்து நான் எங்கே போனாலுமே தனியாக தான் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கும் எனக்கு பெருசாக ஆட்கள் கிடையாது. முன்னாடிலாம் வந்து நான் நிறைய இடத்துக்கு போவேன் வருவேன் தான். ஆனால் அதில் பெரிய என்ஜாய்மெண்ட் அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் இருக்காது. சும்மா ஏதோ போனோம் வந்தோம் அப்படின்னு இருக்கும். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வந்து கூடவே வந்து ஒரு ஆள் இருக்கிறது வந்து ஒரு ஃபன்னாக இருக்குது. நாங்கள் 2 பேரும் பார்த்திங்கன்னா எதுக்கு காரில் போயிட்டுருக்குன்னே தெரியாது, ஆனால் எங்கேயாவது போயிட்டுருப்போம். வைஃப் அப்படிங்கிறதையும் தாண்டி கூட வந்து ஒரு சிப்ளிங் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் இப்போ தான் மேரேஜ் லைஃப்பில் அதை ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கேன். நிறைய இன்ஸ்டாகிராம் யூடியூப்லாம் நான் பார்த்துருக்கேன். மேரேஜ் லைஃப்னாலே வந்து ஏதோ ரொம்ப ஃப்ரீடம் எல்லாம் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்கிற மாதிரி எல்லாமே அதை வந்து அப்படியே போர்ட்ரே பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் உண்மையாலுமே பார்த்திங்கன்னா மேரேஜ் லைஃப் அப்படிங்கிறதே வந்து 2 பேருமே சேர்ந்து சந்தோஷமாக வாழ்றது தான். நான் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு யூடியூப்பில் வந்து என்னோடய பர்சனல் லைஃப் வந்து பெருசாக ரிவீல் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் எனக்கு ஆசையே கிடையாது. நான் யூடியூப்பில் வந்து டியர் செப்பரேட்டட் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் யாருக்காக போட்டேன் அப்படின்னா, யாரெல்லாம் கல்யாணம் முடிஞ்சு செப்பரேட்டடாக இருக்காங்களோ அவங்களுக்காக தான் அந்த வீடியோ நான் போட்டேன். பட் ஆடியன்ஸ் கொஞ்சம் பேர் அதை எப்படி நினச்சிட்டாங்க அப்படின்னா, நான் ஏதோ பிரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி நினச்சி கொஞ்சம் பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த விளாகில் வந்து நான் என்னை பற்றியே பேசலை. இந்த வீடியோ வந்து நான் என்ன ரீசனுக்கு பண்ணேன் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் நான் பார்த்தவங்களையும் சரி, யூடியூப்பில் எனக்கு பிடிச்ச கிரியேட்டிவ் சரி, கல்யாணம் பண்ணி டக்குன்னு பிரிஞ்சிடுறாங்க. அதை பார்க்கும்போது வந்து உண்மையாலுமே கஷ்டமாக இருந்துச்சு. சரி அதுக்காக தான் வந்து அந்த வீடியோவே நான் பண்ணேன். அந்த வீடியோ வந்து யாருமே மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடக்கூடாதுன்னு தான் நான் வந்து எண்ணில் நத்திங் பர்சனல் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தையும் நான் வச்சுருந்தேன். பட் சிலர் வந்து ஃபுல் வீடியோ பார்க்கல போல தெரியுது. ஸ்டார்டிங் மட்டும் பார்த்துட்டு நான் தான் பிரிஞ்சுட்டேன் அப்படின்னு நினச்சிட்டாங்க போல. பொதுவாக வந்து நான் எதுக்குமே கிளாரிஃபிகேஷன் கொடுக்குற ஆள் கிடையாது. பட் நம்ம ஆடியன்ஸே அதை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது அதையும் சொல்லிட்டா நல்லது அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். இப்போ வந்து மேரேஜ் முடிஞ்சிருச்சு. நான் வந்து ரொம்ப நல்லா இருக்கேன், எல்லாமே ஓகே. பட் இந்த பொண்ணு பார்க்குற ப்ராசஸ் அப்போ பார்த்தீங்கன்னா என் லைஃப்பில் நடந்த விஷயத்த வந்து ஒன்றுமே வந்து என்னால் மறக்க முடியாது. பொதுவாக வந்து யாரோட ஈகோவையும் டச் பண்ணாத வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒரு காலத்தில் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து தான் பொண்ணு பார்க்க போவாங்க. பட் இப்போ வந்து எப்படின்னா பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ஒரு ஃபேமிலி வந்து இங்கே பார்க்க வந்திருக்கும்போது வந்து நல்லா பேசிகிட்டே இருந்தாங்க. பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா திடீர்னு வந்துட்டு உங்கள்கிட்ட அசட் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. அதாவது தமிழில் சொல்லணும் அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து சொத்து ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. இது வந்து என்னோட ஒய்ஃப் ஃபேமிலி கிடையாது. இது வந்து என் மேரேஜுக்கு முன்னாடி நடந்தது நான் சொல்கிறேன். இன்றைக்கி இந்த மெசேஜ் வந்து அவங்களுக்கு எப்படியாவது கன்வே ஆகிரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அசட்டு, கோல்டு, காரு இது எல்லாமே வந்து லைஃப்பில் எப்போ வேணால் வாங்கிக்கலாம். ஆனால் கேரக்டரை வந்து எவ்வளோ காசு கொடுத்தாலும் நம்ம வாங்க முடியாது. அசட்டுன்னு ரொம்ப ஆசைப்பட்டு சில பேர் வந்து அசட்டை வாங்கி போடுவாங்க. அந்த இடம் பாட்டுக்கு ரொம்ப நாள் கிடக்கும். ரோட்டில் வந்து சும்மா யாராச்சும் போயிட்டு இருப்பாங்க. சரி இந்த இடம் வந்து சும்மா தானே இருக்குது, சரி நம்ம போய் உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆக்கிரமிச்சு ஒரு செங்கல் வைப்பாங்க. அப்புறம் வீடும் கட்டிடுவாங்க. அதுலேயே இடத்த வாங்கினாலும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்த மீட்கிறதுக்காக
திருப்பி கோர்ட்டு கேஸ் நடந்துட்டு இருப்பாங்க. அதனாலே நாங்கள் வந்து அசெட் வாங்குறது கிடையாது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நாளைக்கு நம்ம இருப்போமாங்கிறது கேரண்டி கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் கார் வாங்கி ஓட்டினோமா, 4 இடத்துக்கு சந்தோஷமா போனோமா வந்தோமா, மெமரிஸ் கலெக்ட் பண்ணோமா, சாப்பிட்டோமா அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு பிடிக்கும். அவங்கள பொறுத்த வரைக்கும் வேணா இது எல்லாமே வந்து டிப்ரிஷியேட்டிங் அசெட் கேட்டகரியில் வரும். எனக்கு வந்து எப்போவுமே கடவுள் தான் எனக்கு பெரிய சொத்து. அவர் என் கூட இருக்க வரைக்கும் எல்லாமே எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்புற ஆள் நான். அப்புறம் இன்னொரு ஃபேமிலி வந்து கோயம்புத்தூரில் ஒரு கடை வச்சுருக்காங்க. பேர்லாம் நான் வந்து சொல்ல விரும்பலை. அவங்க வந்து என்ன மாப்பிள்ளை பார்க்க வந்தாங்க. அவங்க வந்து என்ன பார்த்தாங்களோ இல்லையோ, ஆனால் வீட்டை தான் வந்து சுற்றி சுற்றி பார்த்துட்டே இருந்தாங்க ரொம்ப நேரமாக. அப்புறம் வந்து என் ரூமுக்குள்ளே வந்து பார்த்தாங்க. என் ரூமை பார்த்துட்டு ரூம் ரொம்ப சின்னதாக இருக்குன்னு சொல்லிட்டு திரும்பி போயிட்டாங்க. இன்றைக்கி வந்து அவங்களுக்கு நான் சொல்கிறேன், அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரூம் சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லி திரும்பி போயிட்டாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் டோட்டல் வீடு சைஸுக்கு ஒரு ரூம் கட்டியிருக்கோம். இப்போ வந்து நான் அதில் உட்காந்து தான் பேசிகிட்டு இருக்கேன். இதனால் நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் வந்து என்ன வேணால் எப்போ வேணாலும் மாறும். நம்ம வந்து அப்போ இருக்கிற நிலமையை பார்த்துட்டு இங்கே வந்து எப்போவுமே இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. நான் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்காக வந்து தனியெல்லாம் உட்காந்துட்டு ஒரு வீடியோ போட முடியாது. அப்படியே நம்ம வந்து சொல்லிட்டு போயிடணும். இதை நான் வந்து 2 சைட்லேயுமே தான் சொல்கிறேன். சொத்து வந்து எவ்வளோ சேர்த்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது, பொண்ணுக்கு வந்து நகை எவ்வளோ போடுவாங்க அப்படின்னு கேட்குறது, டவுரி எவ்வளோ தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக புரோக்கரை வச்சு விசாரிக்கிறது, இது எதுவுமே இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து அவங்க பெருமைக்காக வேணால் கேட்டுக்கலாம். ஆனால் மேரேஜ் லைஃப்பில் இருக்க போகிற அந்த 2 பேர்த்துக்குமே இதில் இருக்க எந்த ஒரு விஷயமே ரியல் லைஃபுக்கு வந்து லாங் டேர்மாக கண்டிப்பாக உதவாது. நல்லா 2 பேருமே வந்து விட்டு கொடுத்து வாழ்கிறது தான் வந்து உதவும். ரொம்ப ஃப்யூச்சரை பற்றி ஓவர் திங்க் பண்ணி கால்குலேஷன் போட்டுட்டு ஒரு பையனையோ பொண்ணையோ தேடிட்டு இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அது ஒரு புத்திசாலித்தனமான செயலாக இருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் கேரக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனாக வச்சுக்கிறது வந்து உங்கள் பொண்ணோட பையனோட ஃப்யூச்சருக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இந்த சொசைட்டியில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 வகையாக வாழலாம். ஒன்று வந்து சொசைட்டிக்காக வாழ்கிறது, 2வது வந்து நமக்காக வாழ்கிறது. இதில் வந்து நாங்கள் 2வது கேட்டகரியை சூஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். பொதுவாகவே நாம் வந்து எவ்வளோ சந்தோஷமாக வாழ்கிறோம் அப்படிங்கிறது வந்து சோஷியல் மீடியாவில் ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆள் கிடையாது நான். அதை வந்து என்னோட வெட்டிங் பிளாக்லேயே நான் சொல்லியிருக்கேன். இத்தனை விஷயமும் ஹாப்பியாக வாழ்கிறேன்னா அப்படிங்கிறது எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு கூட தெரியுமான்னு தெரில. இந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்க கேமராமேனுக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும். நானே இன்றைக்கி தான் எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லியிருக்கேன் இந்த விளாகில். டே 1 இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஹாப்பியான பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை லீட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கோம். அது இனிமேலும் தொடரும்.